சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா சுமாரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்து மாரி இல்ல. மாலை போட்டுன்னு இருக்கவங்க யாரும் வராதிங்க படத்துக்கு. சரியா, படத்தை மட்டும் பாருங்க. இல்ல ப்ரோ, புஷ்பா வந்து வாயில மாவா போட்டுன்னு குழம்புலாம் நக்குறாரு ப்ரோ. அந்த சீன் தான் கொஞ்சம் இது. சுமாரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்து மாரி இல்ல. ஆமா, ரொம்ப இது மூணாவது பாட்டு வேற. ஐயோ வேஸ்ட். நைஸ், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருந்தாங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. படம் மாதிரி இருக்குது ப்ரோ, செம்மையா இருக்குது படம். செம்ம டான்ஸ் தான் வேற லெவலு, ஆக்டிங்கோட டான்ஸ் தான் வேற லெவலு. மாலை போட்டுன்னு இருக்கவங்க யாரும் வராதிங்க படத்துக்கு. சரியா, படத்தை மட்டும் பாருங்க. மாலை கட்டிட்டு வாங்க படத்துக்கு, அப்பதான் பார்க்க முடியும். புஷ்பராஜ், புஷ்பா ராகுல் படம் வந்து நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. டேய் இங்க வாடா, பப்ளு ரிவ்யூ கொடுத்துட்டு போலாம் வாடா. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, புஷ்பா வந்து வாயில மாவா போட்டுன்னு குழம்புலாம் நக்குறாரு ப்ரோ. அந்த சீன் தான் கொஞ்சம் இது. மாலை போட்டு படம் பார்க்கலாம் ப்ரோ, தப்பு கிடையாது ப்ரோ. நச்சிந்தி தமிழ் தெரியாது, தெலுங்கு. ஹலோ, சூப்பர் நல்லா இருக்கு, நல்லா ஹிட் ஆகணும். 200 days விளையாடணும் நாங்கெல்லாம் கேட்குறோம். எப்படி ஃபேமிலி அஃபேர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, we all come once again I want to see. ஸ்லோவா சொன்ன லேக்காக தான் போகுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, அவ்வளோதான் போகுது படம், அவ்வளோதான். ஃப்ளவர் நினச்சிங்களா? ஓல்டு ஃபயர் சூப்பராக இருக்கு பிரதர் படம். பார்ட் 1 வந்து பார்ட் 1 பெஸ்ட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். ஃபைட் சீன் ஒர்க் ஆகல, மற்றபடி கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். தேவையில்லாத சீன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு. ஆமாம், நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான். தெலுங்கு ஆடியன்ஸ் ஓகே. ஓகே ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனால் அது ரொம்ப சொல்ல முடியாது ப்ரோ, நார்மலாக தான் இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் பார்க்கலாம் ப்ரோ, நான் எத்தனை ஒரு 2 டைம் பார்க்கலாம். எல்லாருமே பிடிக்கும். நடுவில் சிலது இருக்குது, ஆனால் ஃபேமிலி பெட்டர் தான், நல்லா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர், இந்த ரெண்டும் ஈக்குவல், பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. பார்ட் 3க்கும் அவ்வளோ இருக்கும், அடுத்த வருஷமும் வருவோம். பரவாயில்ல, அதனால் கதை கரெக்டாக இருக்குல்ல. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாலும் யாரும் போர் அடிக்காமல் பார்க்கல, யாருக்கும் போர் அடிக்கல. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 1 நல்லா இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு படம். வேறு லெவல் படம் தான், செம்மையாக இருந்துச்சுண்ணா படம். செம்ம ஆக்டிங் தான், சூப்பராக நடிச்சிருக்காரு. அல்லு அர்ஜுன் செம்மையாக நடிச்சிருக்காரு. யாருக்கு? அல்லு அர்ஜுனுக்காக தான் நான் படம். ராஷ்மிகாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அல்லு அர்ஜுன் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக. இந்த வாட்டி போன வாட்டி எல்லாம் சொல்லியிருந்தாங்களே இந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு புஷ்பாவுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்னு. இதுக்கு இந்த வாட்டி கன்ஃபார்மாக கிடைக்கும். செம்மையாக நடிச்சிருக்காரு அல்லு அர்ஜுன், உண்மையாக. பார்ட் 1 இது பயங்கரமாக இருந்துச்சு தலை, செம்மையாக இருந்துச்சு தலை படம். செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவினே சொல்லலாம். செம்மையாக இருக்குது படம், உண்மையாக. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே பக்கா பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் சூப்பர் ப்ரோ, சரியான கான்செப்ட் எடுத்திருக்காங்க. கரெக்டாக அந்த ஸ்டோரியை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒர்த்து ப்ரோஸ், பார்க்கலாம் கண்டிப்பாக. சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. பார்ட் 1 வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இது சூப்பராக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா லோவில் இருந்து அப்புக்கு போகிறதுனால, இது அப்புலேருந்து அப்பில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு இல்லை. ஆனால் படம் சூப்பராக போச்சு, பெரிய படம். அதனால் ரொம்ப டைமிங் போகிற மாதிரிலாம் தெரியலை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதிக சாங்ஸ் படத்தில். ஃபைட் சீன் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மாதிரி இருந்துச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபைட் அளவுக்குலாம் இல்லை, தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபைட் சீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அதான் ஃபஸ்ட் தமிழ் படம் மாதிரி இல்லை. தமிழ் படத்தில் நம்ம ஃபைட் எப்படி இருக்குன்னு தெரியும், இது தெலுங்கு இண்டஸ்ட்ரி அதுக்கேற்ற மாதிரி.
இவரை பார்த்தாலே இவர் படம்னால தான் வந்துச்சு, தெலுங்கு ஹீரோனால இவர் படம் அதுக்குனால தான் வந்துச்சு. நல்லா இதாக இருந்துச்சு. இவர் கரெக்டாக இவர் பாடிக்கும் ஆள் நடிப்புக்கும் கரெக்டாக எல்லாம் செட் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் அளவுக்குள்ள ரேட்டிங் என்ன 8.5 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஷோ காலைல போயிட்டு வந்தேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு புஷ்பா பார்த்ததை விட செகண்ட் புஷ்பா ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ பக்கா ஒரு சொல்லுவாங்களா ஒரு டைலாக் இருக்குல்ல, உள்ள புஷ்பானா ஃப்ளவர் நினச்சா புஷ்பானா இன்டர்நேஷ்னல் இதுன்னு. படம் உண்மையாக பயங்கரமாக இருக்குது உண்மை. ஆனால் என்ன ஒரு வருத்தமாக இருக்குது, அவங்க ஹைதராபாத்தில் ரொம்ப கொண்டாடுறாங்க. அந்த படத்தை இங்கே கொண்டாடினா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் செம்ம ஒரு கம்பேக்குன்னு ப்ரோ. டான்ஸு ஆக்டிங்லாம் ராஷ்மிகா அது பக்கா ப்ரோ, பின்னிட்டாங்க. புரியல. ஓகே தான், பரவாயில்ல ப்ரோ. பட் சமந்தா அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. நான் அதான் சொல்கிறேன், சமந்தா அளவு கிடையாது. அவங்க சமந்தா வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. பட் இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே தான். பட் ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ. லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் லாக் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்குது.